புதுசாக நிறைய தொழில்கள் உருவாகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது வரைக்கும் யாருமே கை வைக்காத ஒரு தொழிலை பார்க்க போகிறோம். இது எல்லாரும் ஈஸியாக ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இது கண்டிப்பாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நம்பர் 2, பெரிய லெவலில் இது ப்ரமோட் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இது மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஓலா, ஊபர், ஸ்விக்கி, அப்புறம் ஃபுட் பேண்டா இந்த மாதிரி ஆப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாமே ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்ன சர்வீஸ் அப்படின்னா, யார் சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்களையும், யாருக்கு அந்த சர்வீஸ் தேவையோ அவங்களையும் லிங்க் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க பண்ணுற வேலை. ஓலா எத்தனையோ கார், ஆட்டோவோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்விக்கிக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். இதை நிறைய அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் நாம் கொண்டு வரணும். அப்படி ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ போகிறது, டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருந்தது. யாரோ ஒருத்தர் வாங்கியிருப்பார், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆட்டோ, ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும், இல்லை ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க ராவும் பகலுமா. பஸ்ஸு விட்டு இறங்கி வர்றவங்க, எல்லா ட்ரெயினை விட்டு இறங்கி வர்றவங்க இந்த ஆட்டோவையோ டாக்ஸியோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ யார் எங்கே இருந்தாலும் சரி, நியரஸ்ட் பாயிண்டில் யாருக்காச்சும் தேவை அப்படின்னா வித்தின் சம் செகண்ட்ஸ் நாம் ஒரு ஆட்டோவையோ இல்லை ஒரு கேபையோ ஆக்சஸ் பண்ணிட முடியும். இதை நாம் இப்போ புதுசாக ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ முன்னாடி அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருந்த ஆட்டோ, டாக்ஸி அது எல்லாமே இன்னைக்கு ஆர்கனைஸ்டு செக்டாராக ஓலா, அதுக்கப்புறம் வேறு சில ஆப், ஃபாஸ்ட் ட்ராக், அந்த மாதிரியான நிறைய ஆப்கள்னால அது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு வந்துடுச்சு. இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பார்க்க போகிறோம். அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ மற்றும் ரோஜாப்பூ. இதில் மல்லிகைப்பூக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. சென்னை மாதிரியான சிட்டிஸில், இல்லை பெரிய பெரிய சிட்டிஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு சிக்னல்லையும் மல்லிகைப்பூ விற்பாங்க. அந்த மாதிரி இந்த பூ வியாபாரம் எப்பவுமே எவர்கிரீன் வியாபாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பெண்கள் பூ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பெண்கள் பூ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னோட குடும்பத்தில் யாருக்காச்சும் பிறந்த நாளோ, குழந்தைங்களுக்கு பிறந்த நாளோ, அல்ல அவங்க பிறந்த நாளைக்கோ அல்லது கல்யாண நாளைக்கோ பூ வாங்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மேரேஜ் அப்படின்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக பூ வச்சுட்டு போவாங்க. ஸோ சொந்தத்தில் யாரோ ஒருத்தருக்கு எப்போ மேரேஜ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு வருஷத்தில் எடுத்து பாருங்கள், 12 மாதம் இருக்குது, குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கையாவது உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது கண்டிப்பாக பூ வாங்கியிருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அவங்க கல்யாணம் பண்ணுறவங்க அந்த ஃபேமிலி நிறைய பூ வாங்குவாங்க. ஏன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து மணப்பெண்ணுக்கு மற்றும் அவங்க க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எல்லாரும் ஃபேமிலிக்கு கல்யாணத்துக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடியே வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பூக்களுக்கான ரிக்குவயர்மெண்ட் தொடர்ந்து இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூ வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம். மார்க்கெட்டில் கண்டிப்பாக நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, முகூர்த்த நாள் அப்படின்னா பூவில் பயங்கரமாக ஏறும், மற்ற நாளில் சாதாரணமாக இருக்கும். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாரும் வரல. இந்த மாதிரி சிக்னலுக்கு சிக்னல் பூ விற்கிறது, ரோட்டில் என்ஹெச்சில் டோல்கேட் பக்கத்தில் அங்கே இங்கெல்லாம் இந்த பூ விற்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக நீங்கள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சிட்டிஸில் இன்றைக்கி ஓலா மாதிரியான கேப் எல்லாமே பெரிய பெரிய சிட்டிஸில் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்லையும் கூட நீங்கள் இந்த பூ வியாபாரத்தை ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ளே கொண்டு வரலாம். கண்டிப்பாக இதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, மற்றும் இதை நீங்கள் பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் உத்திகளையும் கடைபிடிக்கணும். இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக ரொம்ப அருமையாக அந்த பிஸ்னஸை பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும், லோக்கலில் பூ வியாபாரிகளோட டையப் போட்டுக்கணும். டையப் போட்டுட்டு அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்ன, ஒரு முழம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ரேட், நாளைக்குன்னா நாளைக்கு இந்த ரேட். இப்போ நாளை மறுநாள் ஏதோ ஒரு கல்யாணம் இருக்குது, இல்லை நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, ஸோ நாளைக்கு காலையில் எனக்கு 7 மணிக்கு பூ வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கே இவங்க புக் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு பூ வியாபாரியும் அதை வாங்கி ஸ்டாக் வச்சு குறைஞ்ச விலையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கும்போது இன்றைக்கி விலை குறையா இருக்கும், நாளைக்கு விலை அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கே ஆர்டர் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்டோர் பண்ணி
அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக விலையை வந்து ஒரு சீராக வைக்கிறதுக்கு வாய்ப்பு. ரெண்டாவது, முகூர்த்த நாளில் அதிக பணம் செலவழிக்காமல் கஸ்டமருக்கு வந்து கம்மியான விலையில் பூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு தெருவு எடுத்தாலும் சரி, அந்த தெரு ஓரத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன பூக்கடை இருக்கும். ஸோ அவங்கள அந்த அந்த மாதிரி விற்கிறவங்கள பூரா உங்கள் நெட்வொர்க்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை. அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். மிகப்பெரிய அளவில் டேர்ன் ஓவர் இருக்குது. அதுவும் முகூர்த்த நாளை ஒட்டி நல்ல ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு, நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஓலா மாதிரி, ஒரு ஸ்விக்கி மாதிரி நாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே வந்து ஒரு சொந்த கார் கூட இல்லாமல் மிகப்பெரிய நெட்வொர்க்கை, கார் நெட்வொர்க்கையும் ஆட்டோ நெட்வொர்க்கையும் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஹோட்டல் நெட்வொர்க்கை கையில் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த பூ வந்து நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணலாம். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்குன்னு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இதை நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மாதிரியான இடத்துலையும் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கும் இதை வந்து கொண்டு போகலாம். ஸோ மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ரொம்ப நம்ம குடும்பத்தோட, குறிப்பாக பெண்களோட ரொம்ப நெருங்கின பந்தம் உள்ள ஒரு விஷயம். இது வந்து எப்போவுமே வந்து இதனோட ரிக்குவயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பிஸ்னஸை நல்லா பண்ணலாம். இதுக்கு ஓரளவுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஒரு ஸ்டார்ட் அப் பிளானோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இப்போ நிறைய காலேஜ் முடிய போகுது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டார்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கு ஃபண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிளியர் கட்டு பிளானோட போங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பெரிய லெவலில் இதை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு சென்னையை டார்கெட் பண்ணுங்கள், இல்லை மதுரையை டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல பெரிய லெவலில் பண்ணும்போது நீங்கள் மதுரையிலேருந்து டைரெக்டாக நல்ல மல்லிகைப்பூவை வந்து இங்கே வாங்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த கல்யாணம் மாதிரியான சீசனுக்கு வந்து பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கண்டிப்பாக திங்க் பண்ணுங்கள். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அருமையான பிஸ்னஸ், சூப்பராக பண்ணலாம்.